ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 123 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,394 பாயிண்ட்ஸ்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 521 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 78,285 பாயிண்ட்ஸ்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 353 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ், 58,291 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3% பாசிட்டிவ், ஐசிசி பேங்க் 1% மேலே பாசிட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி 3% பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கும் இண்டஸ்இண்ட் பேங்கும். இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொஞ்சம் சொதப்பிருக்கு. இன்றைக்கி 3% நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1% நெகட்டிவ், எஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஸோ இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி 3% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1012 ரூபா போனது 1009 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். நான் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருந்துச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்கும்போது 1000 ரீச் பண்ணியிருக்குது. இதுக்கு முன்னாடி 1000 ரீச் பண்ணிச்சான்னு தெரில, பட் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1000 ரீச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் அவங்களோட 50 ஹையை டச் பண்ணியிருக்கிறாங்க. 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கிறாங்க. 1012.30 அந்த ரேஞ்சில் 52 ஹையை டச் பண்ணியிருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சில் ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பீக் ரேஞ்சில் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இனி மேலே போக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது நல்லா பண்ணுறாங்க. அதாவது இந்த Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு நான் சொல்லியிருந்தேன், இயர் ஆனர் பேசிஸில் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அவங்க மீண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டர்லேயே அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் மேலே போக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் கன்சிடர் பண்ணுவாங்க, அப்படி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு புக் வேல்யூ 842 இருக்குது, அதாவது 842 ரூபா புக் வேல்யூவில் இருக்குது. அப்போ அதுலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.25 டைம்ஸில் இருக்குது, 1.15 டைம்ஸ் கிட்ட புக் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இருக்கிறவங்க அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. அது மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுவும் 3% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 830 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது 2 டைம்ஸ் மேலே புக்கில் இருக்குது. பட் இந்த பேங்க் இந்த வேல்யூஷனில் கிடைக்கிறது நல்லது தான். லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR growth 19% இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரேஞ்சில் கிடைக்கிறது பெட்டர்னாலும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. மேபி ஒரு சடன் டவுன்ஃபால் இருக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, டவுன்ஃபால்னால் FISோட ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ FIS இப்போ விற்றுருக்கிற சமயத்தில் ஏதாவது விற்கிறாங்க, அதுவும் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நிறைய விற்கிறாங்க அப்படின்னா இன்னும் இறங்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். புக் வேல்யூ 378 இருக்குது. ஸோ 378னா 2 டைம்ஸ் கிட்ட அந்த பேங்க்கில் புக்கு இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலான்னா அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். இது போக எந்தெந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் ஓகே, பந்தன் பேங்க், கரூர் வைசியா பேங்க்லாம் 3% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் 3.6%, பந்தன் பேங்க் 3.4%, கரூர் வைசியா பேங்க் 4.2%. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட பிஸ்னஸ் அப்படி தான் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. 3.9% இன்றைக்கி டவுன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 10 வீக் ஹை, அதாவது இந்தியன் ஷேர் வந்து Q1 பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் 10 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனரில் அப்டேட் வந்திருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 20% அந்த ரேஞ்சில் வருஷம் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியாது. பட் இண்டஸ்இண்ட் பேங்க் ஓகே, இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் அந்த கியூபிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேலியில் இருக்குது. 270 இருக்குது. பி ரேஷியோ பார்க்கும்போது 270 டைம்ஸ் இருக்குது. 213 இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. 7% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸ் அப்டேட்டும் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, திடீர்னு ஏதாவது ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணனே புரிய மாட்டேங்குது. ஸ்டாக் பி 265 இருக்குது, புக் வேல்யூ 3 இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மேலே இருக்கிறாங்க வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க. கண்டினியூஸ் நல்ல குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் ப்ராஃபிட் growth வந்து 31% இருக்குது. CAGR growth எடுத்து பார்க்கும்போது புக் வேல்யூலேருந்து பார்க்கும்போது 62 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகுது இந்த பங்கு. பட் இந்த ஸ்டாக்கில் ஃப்ரெஷ் என்ட்ரி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு டவுன்ஃபால் வருதுன்னா சிக்கலாக மாட்டிக்கிடும். ஏன்னா வேல்யூஷன் எங்கேயும் இருக்குது, ஆல்ரெடி இருக்குன்னா தான் வச்சுக்க முடியும். ஃப்ரெஷ் என்ட்ரிக்கெலாம் அதில் சான்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரேடிகோ கைட்டன், இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ஓட்கா பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி. அவங்க Q1 ஃபினான்ஷியல் 27 வால்யூம் growth நல்லா இருந்திருக்கு. 1 மில்லியன் மந்த்லி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்கிறாங்க.
43% க்ரோத் காமிச்சிருக்கு. லீடர்ஷிப் கேட்டகரியிலையும் இவங்க வந்து நல்லாவே எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இந்தியாவில் ப்ரீமியம் ஓட்கா கன்சம்ஷனில் இவங்களுக்கு நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் பார்க்கும்போது ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்கிறாங்க. 4089 வரைக்கும் இன்ட்ராடே ஹையில் போயிருக்கு. ஸோ 4060 சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த பங்கு. பட் இதெல்லாம் நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது, அதோட சுச்சுவேஷனை சொல்கிறேன். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவ். இவங்க 600 கோடிக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் தன்குனி ஃபெசிலிட்டியில் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்காலில். இது மூலமாட்ட அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 20 கோடி பீசஸ் ஆனுவலி எக்ஸ்பென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஏஷியாலே லார்ஜஸ்ட் கார்பெட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் போட இருக்கிறாங்க. இது மூலமாட்டு அவங்களோட இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1000 கோடி அளவுக்கு ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சுசுகி அவங்க நெக்ஸ்ட் பாரத் வெஞ்சூஸ் அப்படிங்கிற நேமில் 2000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் டார்கெட் பண்ணி குறிப்பாட்டு ரூரல் என்டர்பிரினர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. என்டர்பிரினர்ஸுக்கு இதில் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஹெல்த் கேர், ஏஐ இது மாதிரி அந்த இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு குறிப்பாட்டு ரூரல் என்டர்பிரினர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் வந்து சப்போர்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க விக்ஷித் பாரத் 2047 நெக்ஸ்ட் பில்லியன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து சுசுகி மோட்டர் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு மோட்டிலால் ஓசால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1940 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா Q1 ஃபினான்ஷியல் 27 ப்ரீ சேல்ஸும் ஸ்ட்ராங்கராக இருக்குது, எக்ஸ்பெக்டட் விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கமர்ஷியல் ப்ராஜெக்ட், ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் ப்ளஸ் வந்து கலெக்ஷன்ஸும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோட்டிலால் ஓசால் 35% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீல் ஃபினான்ஷியல் 27 20,000 கோடி ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறதாட்டும் குறிப்பாட்டு எக்ஸ்பேன்ஷன் ப்ளஸ் வந்து டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பிஸ்னஸுக்கு 20,000 கோடி ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 27 லாஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணதை விட கம்பேர் பண்ணும்போது 38% ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி டாடா ஸ்டீல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா டிஜிட்டல் பார்க்கும்போது 3 நியூ C-suite லீடர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க டாடா டிஜிட்டலில். ஸோ இது வந்து நியூ ஸ்ட்ராட்டஜி குறிப்பாட்டு செவரல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் லீடர்ஷிப்பில் சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ராஜேஷ் நாயக்கு பார்க்கும்போது சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. சந்திரமௌலி கோபாலா கிருஷ்ணன் சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸராட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. சினிக்தா சிங் இவங்க வந்து சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸராட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சம் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ரீஷஃபில் வந்து டாடா டிஜிட்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாயா டாட்டா இவங்க வந்து வெஸ்ட் சைடு டிஜிட்டல் க்ரோத்தோட சார்ஜை இப்போ கையில் எடுக்கிறாங்க. குளோபல் எக்ஸ்பேன்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங், ஃபேஷன் ரீட்டைல் செயினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண இருக்கிறோம் அந்த வெஸ்ட் சைடில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ட்ரெண்ட்லேருந்து இப்போது அவர் நோயல் டாட்டா வெளியே போகிறாரு. ஸோ அதுக்கு பதிலாட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வரதாட்டா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நோயல் டாட்டாவோட டாட்டர் தான். இவங்களோட ஏஜ் பார்க்கும்போது 37 ஆகுது. ஸோ இப்போ இவங்க வந்து ஃபார்முக்கு வராங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கோல்கேட் இந்தியா அவங்க இந்தியாவில் இன்னும் அவங்களோட லீடர்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2030க்குள்ள சில டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸ் மூலமாட்டும் அவங்களோட டார்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். ப்ளஸ் மார்க்கெட்டை இன்னும் ஒய்டராக ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூமரை பேஸ் பண்ணி அவங்க லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோல்கேட் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆட்டோ இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜூன் மாதம் அந்த கார் சேல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 29% ஜம்ப் ஆயிருக்கு. இதில் கார் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றபடி 2 வீலர் சேல்ஸும் ஓகே. டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ இவங்களோட ஷேர் ப்ரைஸும் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. அக்கார்டிங் டு ஃபெடாவோட ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஓவரால் வெஹிக்கிள் சேல்ஸ் 21.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூனில். 2.6 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் சேல்ஸ் ஆயிருக்கு. இது ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் மந்தில். ரீட்டைல் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது 28.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,10,853 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி 2% பாசிட்டிவ் வந்துச்சு. பஜாஜ் ஆட்டோ 2% பாசிட்டிவ். ஈச்சர் மோட்டார்ஸ், யூனோ விண்டோ, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இதெல்லாம் 1% to 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரேமண்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4% சர்ஜாக இருந்துச்சு, மேலே போயிருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பெல்லில் இதுக்கு முன்னாடி சிஓஆட் அதாவது ரேமண்ட் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வெர்டிக்கலில் புதுசாட்டு ஒருத்தவங்கள சிஓஆட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் முன்னாடி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் சிஓஆட் இருந்திருக்கிறாரு. அவரோட நேம் பார்க்கும்போது பானு பிரகாஷ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பானு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டரில் நல்லாவே ஒரு நாலேஜ் இருக்குது. அதுவும் பெல்லில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவர் இதுக்குள்ளே வர்றது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படிங்கிற பேசிஸில் இன்றைக்கி 4% மேலே போயிருக்கு. அந்த ஸ்டாக் 600 ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு. பாரத்தில் இது ரேமண்ட் பார்க்கும்போது 600 ரூபாய் கிராஸ் பண்ணியிருக்கு.
லீலா ஹோட்டல்ஸ், ஐடிசி ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், நெக்ஸ்ட் வந்து சில ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுவும் லீலா ஹோட்டல்ஸ் 4% மேலே பாசிட்டிவ், இந்தியன் ஹோட்டல்ஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐடிசி ஃப்ளாட் பாசிட்டிவ். நொமுரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்ஸுக்கு எல்லாமே டொமஸ்டிக்கில் டிமாண்ட் நல்லா இருக்குது, இன்டர்நேஷனல் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் ஓரளவு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 ஹோட்டல்ஸ், லீலா ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு வந்து அவங்க டாப் பிக்காட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நொமுரா. அதே ஃபியூனிக்ஸ் மில்ஸுக்கு பார்க்கும்போது நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நொமுரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீலா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஜூன் குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரெவன்யூ க்ரோத் 14%, எபிட்டா க்ரோத் 16% இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு ரெவன்யூ அண்ட் எபிட்டா க்ரோத் 13% அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சாலட் ஹோட்டல்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ அண்ட் எபிட்டா க்ரோத், ரெவன்யூ வந்து 10%, எபிட்டா 12% இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ், இவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட் ரெவன்யூ 8%, எபிட்டாவும் 8% இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்க்கும்போது ஹோட்டல் செக்டர்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்து ஏத்தர் எனர்ஜி என்ன பிளானில் இருக்காங்கன்னா $200 மில்லியன் அளவுக்கு இந்தியாவில் ஷேர் சேலில் பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு வேண்டி ஹெச்எஸ்பிசி ஹோல்டிங்ஸ் பிஎல்சி, ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட், நொமுரா ஹோல்டிங்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏத்தர் எனர்ஜி ஸ்லம் பாட்டு ஒரு ஷேர் சேலுக்கு வராங்க. மேபி பையர் வந்து ஹீரோ மோட்டருக்கா பை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க தான் நிறைய ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஹீரோ மோட்டருக்கா விழுங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, பொறுத்து இருந்து பார்க்கலாம். வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், வேதாந்தா பவர், இந்த மாதிரி ஷேர் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் 8% அளவுக்கு கிராஷ் ஆகிருக்கு. அவங்களோட Q1 அப்டேட்ஸை பேஸ் பண்ணி கீழே போயிருக்கு. ஆனால் வேதாந்தா அலுமினியம் மேலே போயிருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் பீக் லெவலில் இருக்குது, அதுவும் இப்போ தான் லிஸ்ட் ஆகிருக்கு. மேபி ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களோட ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸும் வீக்காக இருக்குது. வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், வேதாந்தா பவரில் பார்க்கும்போது Q1 பிஸ்னஸ் அப்டேட் படி பார்க்கும்போது அவங்களோட ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. பட் வேதாந்தா அலுமினியம் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு, அந்த பேஸ் பண்ணி மேலே போயிருக்கிறாங்க. ஸோ பீக் லெவலில் இருக்கும்போது ஒரு ஸ்டாக் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதானி என்டர்பிரைசஸ் பார்க்கும்போது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ மிசைல் மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து மத்திய பிரதேஷில் போடுறாங்க 2500 கோடிக்கு. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. பிபிசிஎல் பார்க்கும்போது ஈரான்லேருந்து க்ரூட் ஆயில் வந்து ஈரான்லேருந்து க்ரூட் பை பண்ணுறதுக்கு அங்குள்ள சப்ளையர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தர சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஈரான்லேருந்து 7 வருஷம் கேப்புக்கு அப்புறம் க்ரூட் இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா 60 நாள் வந்து ஆயில் சாங்ஷனுக்கு யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அந்த பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. இதனால் அங்கேருந்து க்ரூடை பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 21 வரைக்கும் அந்த 60 டே வேவியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சாங்ஷனுக்கு நீக்கி இருக்கிறாங்க. இது பிபிசிஎலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யுவர் மொபைல் பில்ஸ் மே கோ அப் பை another 12 to 15% சூன் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ மொபைல் பில்ஸ் வந்து பார்க்கும்போது அதாவது நீங்கள் 4G யூஸரோ 5G யூஸரோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மொபைல் பில்ஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 12 to 15% நெக்ஸ்ட் 3 to 4 months. ஸோ யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாட்டு உங்களுக்கு இந்த மந்த்லி பிளான் காலி ஆகுது அப்படின்னா டக்குன்னு வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12 to 15% ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் 3 to 4 months இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சடனாக இருக்காது போல். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசார்ஜ் பிளான் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகலாம். அது வந்து நீங்கள் எப்போ ஏற்றுவாங்கலாம் தெரியாது. அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்ஸட் டெக்னாலஜிஸோட ப்ரைஸ் டார்கெட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டெக் 30% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 14,500 டார்கெட் ப்ரைஸை 16,200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த விவோ கூட போட்ட ஜாயின்ட் வெஞ்சூர் அதை பேஸ் பண்ணி இந்த டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. காத்ரேஜ் கன்சியூமருக்கு நொமுரா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. Q1 அப்டேட்டுக்கு அப்புறம் 1300 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% இந்த பங்கு மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.